அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. செவ்வாய் தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 முதல் 6/12/2025 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியக்காரர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், துணிச்சல்சாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த விஷயத்துக்கும் தனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டாயம் அந்த வேலையை மறுபடியும் செஞ்சவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கை நாணயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். தனக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர எந்த விதத்துலேயும் மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்காது. இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த கஷ்டங்கள், வலிகள், இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தால் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி தேடி தேடி நடக்குதுங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு அதாவது ஒரு இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருந்தேங்க. என்னோடய வாழ்க்கை இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டான விதத்தில் நல்ல மகிழ்ச்சியோடு ஓடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரே நாளில் எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி என்னோடய சூழ்நிலை மொத்தமாக மாறிடுச்சு. அந்த நிகழ்வுகள் மட்டும் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சபடி நல்லபடியாக வாழ்ந்துட்டுருப்பேன். ஏன்னா சரியான விதத்தில் எனக்கு வேலை செய்யறதுக்கு அப்படிங்கிறது பிடிக்கலைங்க. வேலையும் கரெக்டான டைமில் எனக்கு அமையலை. ஏன்னா பிடிக்காத ஒரு வேலையை பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுங்க, குடும்ப சூழ்நிலை, வேறு வழி இல்லை, இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்படி அப்போ பிடிக்காத வேலையவே வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாறும். வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த வேலையை பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு சூழல், தனக்கு பிடித்த மாதிரி ஒரு துறையில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வேலை சரியாக அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்கு தேவையான இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. 10ஆம் இடம் அப்படின்னாவே தொழில் சம்மந்தப்பட்ட ஸ்தானம். தொழில் ரீதியாக நிறைய தடைகள், இந்த தொழிலில் இது வரைக்கும் இல்லாத ஒரு தடைங்க. எல்லாம் ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேரு புகழ் அந்தஸ்தோடு இருந்தேன். எல்லோரும் மற்றவங்க பார்த்து என்னோடய பிஸ்னஸை பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நிலை எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த பிஸ்னஸை எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. நல்லா நடத்திட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுங்க. இந்த நிலைகள் அப்படிங்கிறது ஏன்னா இதனால் நிறைய மன உளைச்சல்கள், நிறைய வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். எப்படியாவது இந்த பிஸ்னஸை கரெக்டாக நடத்தணுங்க. ஏன்னா நம்மளாக ஆரம்பித்தது, இதை கரெக்டான விதத்தில் நம்ம தொடர்ந்து நடத்தலை அப்படின்னா மற்றவங்க மத்தியில் நமக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது போயிருமேங்கிறதுக்காக கௌரவத்திற்கு கட்டுப்பட்டு இத்தனை நடத்திட்டு இருந்தோம். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறி உங்கள் பிஸ்னஸை ப்ராஃபிட்டுக்காக நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழிலை தொடங்குவீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட புதுசாக அடிஷ்னலாக சில இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் மட்டும் கரெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு விதத்தில் இருந்திருக்குங்க. அதுதான் கரெக்டாக சரியான விதத்தில் நடக்காதனால எல்லாமே இருந்தும் இன்றைக்கி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துருச்சுங்க. ஏன்னா திருமணம் காலகாலத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானாக சில விஷயத்தை அமைக்கணும் அப்படின்னு நினச்சா அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஸோ அதுவாவது ஒன்று அமையும் அப்படின்னு யோசிக்கிறேன். எல்லாம் இருக்குது. இந்த பையனுக்கு இது மட்டும் அமைஞ்சதுன்னா, இந்த பொண்ணுக்கு இது மட்டும் அமைஞ்சதுன்னா இன்றைக்கி உங்கள் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேலைக்கு போய் இன்றைக்கி வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோங்க. ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்றும் சரியான விதத்தில் நடக்காதனால இவ்வளோ குழப்பங்களுக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திருமணம் கூடிய சீக்கிரத்தில் கை கூடக்கூடிய காலகட்டங்கள், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட மேரேஜ் லெவலில் கொண்டு போவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்த விஷயம், எனக்கு அமைஞ்ச லைஃப் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லைங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சது. அந்த வாழ்க்கை இன்றைக்கி நிலைக்காமல் போயிருச்சுங்க.
அதே நேரத்தில் தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, தான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கை இன்னைக்கு என் கையை மீறி போயிடுச்சுங்க, என்னை விட்டு போயிருச்சு, என்னை விட்டு விட்டு ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்ததுன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லைங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சுங்க. சரியான விதத்தில் நானும் அமைச்சிக்கிட்ட லைஃப் அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் இல்லைங்க. திருமணம் செஞ்சு அடுத்த லைஃப் மறுபடியும் கொண்டு போகிறதுக்கு எனக்கு அந்த எண்ணங்களும் இல்லை. ஏன்னா வெறுப்புகள் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கசப்பான அனுபவமே என் வாழ்க்கையில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. மறுபடியும் ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த லைஃப் எனக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படின்னா என்னால் வந்து இதுலேருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு யோசிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லவர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டுட்டு போனவங்க கூட விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கட்டாயமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. லவர்ஸ்குள்ள நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தன் ஒரு லைஃப்பை தேடி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை கூட நீங்கள் நினச்ச மாதிரி அமையறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க போதுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே அரசு சம்மந்தப்பட்ட பதவிகளை கொடுக்கக்கூடியதுங்க. ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கல்வி முடித்தவங்களுக்கு இம்மீடியட்டாக வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட நல்ல பலன் கொடுக்குங்க. அதே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க. இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் மாமியார் மாமனார் மூலமோ ஒரு நாத்தனார் மூலமாகவோ நிறைய அவப்பெயர்களையும் நிறைய அவமானங்களையும் சந்திச்சுட்ருக்கான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களால் சரியாக போக முடியலைங்க, எங்கே போனாலும் எங்களை கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா இன்னமும் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கல, இல்லை பேசாமல் நீங்கள் வந்து இந்த IVFs இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் கொடுக்குறது இல்லாமல் அதே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுது. இதனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாதிக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு கேப் அப்படிங்கிறது விழுந்துருச்சுங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உதவி நிறைய பேர்த்துக்கு பண்ணானா எனக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் கேட்டேங்க. நான் எனக்கு தேவையான விஷயத்தில் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேங்க, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த விஷயங்கள் எனக்கு கரெக்டான நேரத்தில் சப்போர்ட் இல்லை. ஒரு பேங்க் லோன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்காம போயிடுச்சுங்க. பேங்க் லோன் மட்டும் இல்லாமல் உதவி கேட்ட இடத்துல எனக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. நண்பர்கள் மத்தியிலையும் சரி, இல்லை பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்கிறது மூலமாக சரி, எனக்கு கரெக்டான நேரத்தில் அமைஞ்சது அப்படின்னா அந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போயிடுவேன். புதுசாக ஒரு கார் வாங்கிடும், பைக் வாங்கிடும் அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் இருக்குது. அந்த யோசனைகள் அந்த மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு ஈடேறுங்க. கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டி முடிப்பீங்க, வண்டி வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வீண் விரயங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது மூலமாக இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. ஆரோக்கியம் அப்படின்னாவே அதுக்கு கரெக்டான விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதாவது மருத்துவம் சார்ந்த முயற்சிகள், இது வரைக்கும் ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதாவது இயற்கை மூலிகைகள் எடுக்க, இயற்கை சார்ந்த சில வைத்தியம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க படித்த துறையிலேயே அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் கல்வி ஒரு நல்ல மேன்மை இருக்குங்க. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, இந்த TNPSC சம்மந்தப்பட்டதோ இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஒரு பேங்க் எக்ஸாமெல்லாம் எழுதிட்டுருக்கேன், அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயமாக சொல்கிறேங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு சில விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்காக நான் கடன் வாங்கியிருந்தால் பரவாயில்லைங்க, யாருக்காகவோ கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் இன்றைக்கி கட்டிகிட்டு இருக்கிறேங்க. அதை எப்படியாவது தீக்கணும்னு நினச்சி சில முயற்சிகள் எடுக்கிறேன். ஒரு லோன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சொத்துக்கள் பழைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீர்ந்ததுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறாங்க, நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் இல்லாத ஒரு சில விஷயங்கள் வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கேட்ட இடத்துல கேட்டபடி உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு
அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.